ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த 2026 ஆண்டிலேயும் 3வது மாதத்தின் 3வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வசனங்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு பேசுங்க சுவாமி. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தடைகளை முறித்து போட்டு தேவன் நீ துரிதமாய் ஆண்டவரே பிள்ளைகளை அழைத்து வாங்க. உம்முடைய மாறாத கிருபைக்காய், உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 28வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 28வது பாடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானமெனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான 3வது மாதத்தின் 3வது ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தினதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய், மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து தேவநீர் நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள், ஆண்டவரே பகைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே போர்களை எல்லாம் நிறுத்திவிட்டு சமாதான உடன்படிக்கை தேவன் நீர் ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத வழி நடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே குறிப்பாக எப்போதும் பிள்ளைடைய வாழ்வை எடுக்கிற தேவன் அல்ல சுவாமி. பிள்ளைடைய வாழ்வழிக்கிற கர்த்தர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே தேசத்திலே காணப்படுகிற
ஆண்டவரே அனைத்து ஊழியங்களுக்காக திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து ஊழியங்களிலும் ஐக்கியங்களிலும் ஆண்டவரே குறிப்பாக சமாதானத்தோடு செயல்படவும் தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே லெந்து நாட்களுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த கர்த்தர் ஆண்டவரே குறிப்பாக புதுமை படைத்திடும் இந்த வசந்த காலத்திலே எங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆண்டவரே புதுமை படைக்கவும் சிலுவை அண்டை நெருங்கி சேரவும் தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே 11,000க்கு மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே அந்த திருச்சபையிலே எங்களுடைய திருச்சபையானது ஆலயமானது மலையின் மேல் இருக்கிற பணமாக உப்பாக ஒளியாக தேவநீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே பிள்ளைடைய வேண்டுதல்களை தேவன் நீர் அருள் செய்கிற கர்த்தர், தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மண்டை கீட்டை சேர தேவன் நீர் கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளின் தந்தை பேராயருக்காக ஆண்டவரை விட்டு சென்ற தந்தை பேராயருடைய தரிசனத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உற்சாகத்தோடு செயல்பட தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தாங்க. எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே வருகிற வாரங்களிலே நடைபெற இருக்கிற அனைத்து ஆராதனைகளுக்காக செபிக்கிறோம். பரிசுத்த வார ஆராதனைகள் ஆண்டவரே குறிப்பாக குருத்தொலை ஞாயிறு பவனிகள் அனைத்திலேயும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஊழியங்களிலே தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவநீர் கூட இருந்து தேவன் நீர் ஊழியங்களை வர்த்திக்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் அப்பா எங்களுடைய திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே பிள்ளைய தேவைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் அனைத்தையும் தேவநீர் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய பணிகளை தொனிகளை தேவன் நீர் ஆண்டவரே வர்த்திக்க செய்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல உயர்வுகளை தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்போதும் பிள்ளைகளோடு தேவநீர் கூட இருக்கிறீர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே போல படிப்பதற்காக தூர தேசத்திலே காணப்படுகிற மகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவநீர் தொடர்ந்து கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை அரை வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் வழி நடத்துகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகள் விரும்பின இடம் மாறுதலை தேவன் நீர் தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இப்போதும் சுவாமி வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருங்க. பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்களை நீக்கி போடுங்க சுவாமி. பரிபூர்ண சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தேவனி தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. கடந்த நாளிலும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே திருச்சபையின் விசுவாச மகளுக்கு தேவநீர் கொடுத்த குழந்தைக்காய் நன்றி. ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் தொடர்ந்து பலத்தை ஆரோக்கியத்தை தந்து துரிதமாய் மகள் வீடு திரும்ப தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் கல்விமானின் நாவை பிள்ளைகளுக்கு தந்து எழுதுகிற ஆண்டவரே அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை தந்து தேவனை தொடர்ந்து வழி நடத்துங்க. கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே எழுத இருக்கிற செமஸ்டர் தேர்வுலையும் ஆண்டவரே நல்ல முறையிலே தேர்வுகளை சந்தித்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க கிருபை தாங்க சுவாமி.
ஆண்டவரே திருச்சபையில் உள்ள சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தைகளை நேசிக்கிற கர்த்தர் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த இயற்கை மாற்றங்களினாலே எந்த ஒரு பலவீனமும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவ நீர் காத்து வழி நடத்தும்படி ஆகின்றி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே தேசத்திலே நாங்கள் ஆண்டவரே காணப்படுகிற சூழ்நிலை அறிந்திருக்கிற தேவன், இந்த போர்கள்னாலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா பற்றாக்குறைகளையும் தேவ நீர் நீக்கி போட்டு தேவன் நீர் இயல்பு வாழ்க்கையை தேவ நீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாய் தேவ நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. திருச்சபையில் உள்ள அனைத்து ஆண்டவரே ஐக்கியங்களிலும் ஆண்டவரே ஊழியங்களிலும் உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உற்சாகத்தோடு ஆண்டவரே செயல்படவும் தேவநீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தேவநீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே வருகிற மாதத்தின் இறுதியிலே ஆண்டவரே நடைபெற இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக பேராயத்தின் அளவிலாக நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஆண்கள் ஐக்கிய மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தையும் மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பாட முடிந்தது. நாம் அனைவரும் எழுது நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 111ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுது நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 111ஆம் சங்கீதம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்.
தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 40 முடிய. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 40 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாவது வேத பாடம் வாசிக்கப்பட்டியாக கொடுத்த பகுதி மத்தேயு 22:34 40 வரை. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களுக்கு அடங்கி இருக்கிறது என்றார் என்பதே. கர்த்தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இந்த நாளிலே திருமதி ஜீவ ரோஸ் சாந்தி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 17ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 20ஆம் தேதி மார்க் மகதேஷ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம்
நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தினாதரவில். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறோம். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தேவன், பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவநீர் ஆசீர்வதித்து தந்து தேவன் நீர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்குரைத்த கர்த்தர், அவனமாய் தேவன் நீர் நிறைவாய் தேவநீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டிலே பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து தேவன் நீர் மேன்மை அடைய செய்யுங்க சுவாமி. இப்போதும் அப்பா, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து தேவன் நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர், தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் வழி நடத்துகிறார். எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துணை நிற்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் துணை நிற்கிறார். நாம் எடுக்கிற பணிகளிலே எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் இன்னும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை மேன்மை அடைய செய்து தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதன் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருகிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் வெறுமையாய் எங்களை அனுப்புகிற தேவன் அல்ல, எங்களை நிறைவாய் நடத்துகிற கர்த்தர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தின் காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்போதும் தந்து தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை நிறைவாய் நடத்துவார். நடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருக்கிற கிருபை, நம்மை எப்போதும் வழி நடத்துகிற கிருபை, நம்முடைய வாழ்விலே எப்போதும் நமக்கு துணை நிற்கிற கிருபை. அந்த கிருபையை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் சுவாமி, எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும்
அல்லேலூயா எழுந்து ஜொலிக்க என்னை மூற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே அல்லேலூயா ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்மத்திலே இறங்கி வந்த கர்த்தர், நம்மோடு இடைப்படுகிற கர்த்தர், நம்மோடு பேசுகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தர், அவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆத்மீக தாகத்தை தீர்க்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்போதும் தேற்றி ஆற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரே என் மத்தியிலே தேவநீர் வாசம் செய்கிறீர், என்னோடு இருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாடி தேடி வந்திருக்கிற யாக்கோபு என்னும் சந்ததியை போல ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன், நம்மை முன்குறித்த தேவன். ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தாகத்தை தீருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், நம்மோடு உள்ள தாகத்தை ஆண்டவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பாரங்களை உணர்ந்து செயல்பட வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவர்
அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே அல்லேலூயா என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்மத்திலே இறங்கி வந்த கர்த்தர், நம்மோடு இடைப்படுகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை எப்போதும் ஆண்டவர் வழி நடத்துகிற கர்த்தர், அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அவர் யெகோவா ஈரேயாய் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பக்தன் பாடினான் அல்லவா, யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ,
என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மாலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் கண்மாலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவி தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவி தாரும். பிதாவே என்றழைக்க புத்திர சுவிகாரம் மீந்திடும். பிதாவே என்றழைக்க புத்திர சுவிகாரம் நீந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என்றால்
தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீந்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்த ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பலத்தை தந்து நாளுக்கு நாள் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொன்னாரே. புதிய பலத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற கர்த்தர் எப்போதும் ஊற்றுகள் அண்டையிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறைவின்றி நடத்துகிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் உண்மையான விடுதலையை நாங்கள் சத்தியத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே சப்பா சோஸ்திரம் தகப்பனே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் இருக்கிற இந்த ஜெப குறிப்புகளை நீர் கேட்டு எங்களுக்கு சகலத்தையும் நீர் வாய்க்க பண்ணுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே IMM ஊழிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மணிப்பூரை திரும்ப கட்டுவோம் என்ற தரிசனத்தின்படி தகப்பனே மணிப்பூரில் ஒரு மிஷனரியை தாங்குவதற்கு ரூபாய் 5000 கொடுத்து தாங்கக்கூடியவர்கள் எழும்பவும் தகப்பனே. அங்கு ஆலயம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஆண்டவரே. ஒரு ஆலயம் கட்ட தேவைப்படும் ரூபாய் 5 லட்சம் தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவைகள் சந்திக்கப்பட நீ தயவாய் தகப்பனே இயேசப்பா ஆத்மாக்களை எழுப்ப கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இம்மாதம் IMM மிஷனரி மத்திய பிரதேசம் பணித்தளம் இந்தூர் பகுதியில் ஊழியம் செய்யும் மிஷனரி எட்வின் ஜோசப் இவரது குடும்பத்திற்காகவும் இவரது ஊழிய முயற்சிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரரே நீர் ஆசீர்வதிங்கப்பா, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே ஊழியத்தின் பாதையில் செல்லும் போது தகப்பனே அவர்கள் ஆபத்துக்கு விபத்துக்கு நீங்களாக்கி நீர் வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மாதம் ஆல்தோ பிள்ளைகள் 2கோ மிஷன் பள்ளியின் மேலாளர் பாஸ்டர் மனோகரன் குமாருக்காகவும் இங்கு படிக்கும் மதியா பகாடின் முரியா பகாடின் ஆகியோருக்காகவும் இவர்களது எதிர்கால லட்சியம் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மன விருப்பத்தின்படி நீ தந்தருளி அவர்களை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மாத மக்களினம் சுமார் 8,75,000 மக்கள் தொகையும் 8% கிறிஸ்தவர்களும் 90 ECI திருச்சபைகளும் உள்ள சௌரா மக்கள் இனத்திற்காகவும்
அந்தகார இருள் விலகி அவர்கள் கண்கள் திறக்கப்படவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையின் மூலம் தாங்கப்படும் ஐஎம்எம் மிஷனரிகள் மற்றும் மால்தோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் தகப்பனை நன்கு படிக்கவும் இயேசு ராஜா அவர்கள் எதிர்காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி உம்முடைய தயவின்படி அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் நாம் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒரு வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பு கூறுவாயாக. அன்பை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால், அன்பு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தோய்ந்து போகக்கூடாது என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து நாம் சிந்திப்போமே ஆனால், அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் அந்த அன்பை அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3 நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் உணர்த்தும் போது, முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வாசியுங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இங்கு நாம் முதலாவது பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் எப்படி இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே, அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய அன்பை என்ன பண்ணினாராம், விளங்க பண்ணுகிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம், முதல் காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மேல் அன்பு வைத்த கர்த்தர், நம்மேல் பிரியமாய் இருக்கிற கர்த்தர். முதலாவது சொல்லுகிறார், பாவிகளாய் நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம சொல்ற ஒரு வழக்கம் உண்டு, நம்ம எப்படி வந்த நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே சிந்திக்கிறது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்ததினாலே தான் ஆண்டவர் இவ்வனமாய் நம்மை என்ன பண்ணுகிறார், நம்மை உயர்த்தி நடத்துகிறார், நம்மை உயர்த்தி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். முதலாவது பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவேதான் நாம் அனைவருக்கும் தெரிந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணினார், அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் தமது சாயலாய் படைத்து நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், நம்மை மேன்மைப்படுத்தினார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனிடத்தில்
அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? நிவர்த்தி செய்திருக்கிறார், அதை பூர்த்தி செய்திருக்கிறார், அதை எடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். அதை எடுத்து விட்டார். ஆகவேதான் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே தான் அந்த அன்பு என்ன பண்ணுகிறதாம்? விளங்குகிறது, அன்பு பூரணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரிடத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்திலே எவனமாய் அன்பு கூர்ந்தார். இளையகுமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட சூழல் என்றால், எல்லாவற்றையும் வாங்கி செலவழித்து தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாத சூழ்நிலை அளவுக்கு தன்னை கொண்டு போய்விட்டான். ஆனால் அங்கு நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் என்ன பண்ணினான்? செலவழித்து விட்டான். ஆனால் எப்போது தகப்பனுடைய அன்பு தெரியுது தெரியுங்களா? யோசிக்கிறோமா? ஒரு கஷ்டப்படும் போது தாங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் அது வரைக்கும் நமக்கு என்ன தெரியாது? அன்புனா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறா தெரியுங்களா? அவரிடத்துல நம்ம எப்போ போகிறோம் தெரியுங்களா? நிறைய நேரம் கஷ்டப்படும் போது மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் போகிறோம், மற்ற நேரம் என்ன பண்ணுறதில்ல. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவரிடத்துல முதலாவது என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள். முதலாவது அவரிடத்துல அன்பு கூறுங்கள். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போதான் அந்த மகன் என்ன பண்ணுகிறான்? உணர்கிறான், நான் என்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன். யோசிக்கிறோமா? அப்போதான் எப்போ பன்றியுடைய தவிட்டை சாப்பிடும் போது யோசிச்சாங்க. அப்போதான் யோசிச்சு என்ன பண்ணுறான்? ஓடி வரான். வந்து அப்பா தூரத்தில் பார்க்குறாரு பிள்ளைய. எப்படிப்பட்ட அன்பு இது? உலக பிரகாரமான அன்பு. ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட அன்புங்க? உலக பிரகாரமான அன்பு. உலக பிரகாரமான தகப்பனே இவ்வளவு அன்பு கூறும் பொழுது ஆவிக்குரிய தகப்பன் நம்மிடத்தில் எவ்வளமாய் அன்பு கூறுவார்? சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கு தூரத்தில் பார்த்து என்ன பண்ணினார்? ஓடிப்போய் அணைத்து கொண்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய மகன் இருக்கிறான் என்பதை என்ன பண்ணலை? பார்க்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தகப்பன் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூறவில்லை, அவர் நம்மிடத்தில் என்ன பண்ணினார்? அன்பு கூர்ந்தார். இதை நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் என்ன பண்ணுகிறோம்? அன்பு கூறுகிறோம். முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 1000 தலைமுறை மட்டும் நான் எப்படி இருக்கிறேன்? இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவன் எவனோ 1000 தலைமுறைக்கும் ஆண்டவர் எவனமாயிருக்கிறார்? இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய போதும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்திலே என்ன பண்ணுவதாம்? அன்பு கூறுவதாம். ஆண்டவருடைய பிரதான கற்பனையாகிய அன்பை நாம் கை கொள்வதே அவரிடத்திலே நாம் என்ன பண்ணுகிறது? அன்பு செலுத்துவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி அன்பு வைத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது லாசருடைய மரணத்திலே நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா? அவர் வைத்த அன்பு. ஏனென்றால் கர்த்தரிடத்திலே அவர்கள் அன்பு வைத்ததினாலே தான் லாசருடைய மரணத்திலே ஆண்டவர் வந்து என்ன பண்ணினார்? ஒரே ஒரு வசனம் இருக்குல்ல, இயேசு கண்ணீர் விட்டார். எதையாவது இடத்துல ஆண்டவர் நினைச்சா அந்த இடத்துல கண்ணீர் விட்டுருக்கணுமா? அவசியம் இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணினார்? அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அன்பை விளங்க பண்ணினார். அந்த இடத்துல அழுதார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக எப்போதும் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற கர்த்தர் ஆண்டவர் முதலாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது கர்த்தரிடத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால்
1 யோவான் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 11, 12. பிரியமானவர்களே, மன்னிக்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம், 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துகிற இரண்டாவது அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிறரிடத்தில் என்ன பண்ண வேண்டுமாம்? அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ என்ன பண்ணு? அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், நம்மை நேசிக்கிறவரிடத்துல மாத்திரம் அன்பு செலுத்துவது அல்ல. ஆண்டவர் எல்லாரிடத்துல என்ன சொல்றாரு? அன்பு செலுத்த சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில நம்முடைய பணி செய்கிற ஸ்தலமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இடங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இரண்டாவது நிலை, அவர் எல்லாரிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதே காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவது மாத்திரமல்ல, பிறரிடத்தில் என்ன பண்ணணும்? அந்த அன்பை விளங்க செய்ய வேண்டும். அந்த அன்பை அறிந்தது மாத்திரமல்ல, அந்த அன்பை விளங்க பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரன் என்ன பண்ணுகிறான்? சகோதரனிடத்திலையும் அன்பு கூறுகிறான். சகோதரனிடத்தில் அன்பு இருக்குதா? யோசிக்கிறோமா? நம்ம எந்த நிலையில நம்முடைய சகோதரர்களை அல்லது நம்முடைய சகோதரிகளிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம்? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இரண்டாவது நிலையை குறித்து பேசும் பொழுது பிறரிடத்திலையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதில் இருக்கிறான்? ஒளியிலே நடக்கிறான், ஒளியின் பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அவனிடத்தில் என்ன இல்லை? இடரல் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அன்பிலே குறித்து பார்க்கும் பொழுது, அந்த அன்பு நாம் மற்றவரிடத்திலே செலுத்தும் பொழுது, அந்த அன்பு மற்றவரிடத்திலே நாம் காண்பிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? இடரல் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில இடரல் இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்லும்போது, அந்த அன்பை நாம் தெரிந்து பழகினவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத பிள்ளைகளுக்கும், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளிடத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணுங்க? அன்பு செலுத்த வேண்டும். அதன் மூலமாய் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய். ஏனென்றால் அவர் உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறாரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறாரே. ஆகவேதான் நம்மேல் விழுந்த கடமையாய் அதை பூரணப்படுத்துகிறவர்களாய், அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பூரணப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். இதை நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், தேவ ராஜ்யத்தை குறித்த வழிமுறைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? உங்களை பகைக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒதுங்கி போயிடுவோம். வேண்டாம், நமக்கு அவர்களுடைய தொடர்பு வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இல்லை, அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லும்போது என்ன உணர்த்துகிறார்? நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய படியுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்தையும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய படிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் நன்மை செய்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் எவனமாய் நன்மை செய்கிறோம்? எவனமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோம்?
ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுமா? சிநேகிக்க வேண்டும். நமக்கு யார் விரோதத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு போய் சிநேகிங்கன்னு சொல்கிறார். அதன் மூலமாய் நம்மை புரிந்து கொள்வார்கள், நம்மை அறிந்து கொள்வார்கள், நம்மை புரிந்து கொள்வார்கள். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம் தெரியுங்களா? ஒதுங்கி போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் யூதாஸ் காரியோத்தை பார்த்து எப்படி கூப்பிட்டார் தெரியுங்களா? கடைசி சூழ்நிலையில் யோசிக்கிறோமா? முத்தத்தினாலையா என்னை காட்டி கொடுக்கிறாய். அந்த முத்தம் எதற்கு அடையாளம்? அன்பிற்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கு பதிலாய் மற்றவர்களை நாம் மேன்மைப்படுத்தி பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்க சொல்கிறார். எப்படி என்றால், நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்தால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் 2வது அனுபவத்தை நமக்கு சொல்லும் பொழுது, பிறரிடத்திலும் என்ன பண்ணு? நீ அன்பு செலுத்து, பிறரிடத்திலையும் நீ அன்பு செலுத்து என்று சொல்கிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் என்னுடைய சீஷராக இருக்கீங்க என்பதை யார் அறிந்து கொள்வா? எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ரொம்ப முக்கியம். நமக்கு துரோகம் செஞ்சாலும் போய் என்ன பண்ணணும்? அவங்க இடத்துல போய் பேசணும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. அதனால என்னுடைய சீஷர் என்பதை அறிந்து கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ள வைப்பார். அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இவனா கிறிஸ்தவங்க, அப்படி என்ன பண்ண மாட்டான், நிறைய நேரம் செஞ்சிருந்தா கூட செய்ய மாட்டான். ஏன்னா நம்மேல் வைத்த விசுவாசம் அவங்களுக்கு பெருசு, அவங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படி துரோகம் பண்ண மாட்டாங்க. யோசிக்கிறோமா? ஏன் அது யோசிக்கிறோமா? நம்முடைய அன்பு எப்போது பூரணப்படுகிறதோ, நம்முடைய அன்பு எப்பொழுது செயல்முறையாய் காணப்படுகிறதோ, அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? உறுதிப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வை சாட்சியுள்ள ஜீவியத்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2வது நிலை சொல்லுகிறார். முதலாவது கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். அது ஒரு பிரதான கற்பனை. 2வது சொல்லும்போது அந்த கற்பனைகளிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது பிறரிடத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது 3வது பார்க்கும் பொழுது அந்த அன்பு ஏன் ஆண்டவரிடத்திலேயும் பிறரிடத்திலேயும் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் நீதிமொழிகளில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஆகிய நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். 3வது நிலை என்ன தெரியுங்களாங்க? அந்த அன்பின் மேன்மை. அன்பின் மேன்மை. ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துவது மட்டுமல்ல, பிறரிடத்திலே அன்பு செலுத்தினால் மாத்திரமல்ல, அந்த அன்பு அதனால தான் எப்படி இருக்கிறதா? மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது, மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுமாம்? புறம்பே தள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் 1 கொரிந்தியரில் நாம் வாசிப்போமே. ஆனால் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும்
சகல அறிவை அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதே நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியாய் நாம் வாசிப்போமே. ஆனால் 3வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் என்னல்ல, ஒன்றுமே இல்லை. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றுமில்லை. ஆகவே தான் அந்த அன்பு எப்படிப்பட்டதாம்? மேன்மை உள்ளது. அந்த அன்பு மேன்மை உள்ளதாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பை நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இதே இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த அன்பை குறித்ததான கனி பெரிய வரம் என்பதை அங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 3 நிலைகளை நாம் பார்த்தோம். முதலாவது நிலை ஆண்டவர் உணர்த்தும் போது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்பு கூறுவாயாக என்று சொன்ன தேவன் முதலாவது காரியத்தை ஆண்டவர் சொன்னார். கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு உணர்த்தின காரியம் பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணினார்? நமக்கு உணர்த்தினார். கடைசியா ஏன் அந்த அன்பு கர்த்தரிடத்திலேயும் பெரிடத்திலேயும் காணப்பட வேண்டும் என்றால் அந்த அன்பு மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த அன்பு மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவே தான் 3வது சொன்னார், அந்த அன்பு எப்படிப்பட்டது? மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த அன்புடையவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, அன்புக்குரிய பிள்ளைகளாய் நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மேன்மைப்பட வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலேயும் நீ என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு நம்மிடத்திலே பூரணப்படும் பொழுது அந்த அன்பு நம்முடைய வாழ்விலே மேன்மையாய் காணப்படும். அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே மற்றவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது அந்த அன்பு மேன்மைப்பட ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஓய்வு நாள் பாடசாலை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அமர்ந்து செல்லுங்கள். சனிக்கிழமை பாடகர் குழு பயிற்சி சரியாக 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் பாடகர் பயிற்சியிலே கலந்து கொள்ளுங்கள். சில முக்கியமான அறிவிப்புகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏப்ரல் 11ஆம் தேதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏப்ரல் 11ஆம் தேதி குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் பயிற்சி முகாம் ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து 9:30 மணிக்கு நடைபெறும். ஏப்ரல் 10ஆம் தேதி. ஆகவே அதற்கான ஆசிரியர்கள் நீங்கள் உங்கள் முன் வந்து இந்த ட்ரைனிங்கிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் உங்களுடைய ஏலபாக்கிகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் அதிலே கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே லெந்துகால தியான ஆராதனை நடைபெறும். ஆகவே சபையார் அனைவரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். குறிப்பாக நம்முடைய பேராயத்தின் அளவிலான கொர்நேலியு ஆண்கள் ஐக்கிய மாநாடு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 9:30 மணிக்கு ECI திருமங்கலம் திருச்சபையிலே வைத்து நடைபெறும்.
இதற்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். ஆகவே நமது திருச்சபையின் மூப்பர்கள் எல்லாரும் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு விடுமுறை நாள் தான், தமிழ் வருட பரப்பு. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளிலே உங்களிடத்திலே சில வாரங்களாய் அறிவித்தபடி நிருபம் பத்திரிகைக்காக 2 பிள்ளைகள் நீங்கள் அதற்கான காரியங்களை உங்களுடைய அட்ரஸுகளை மீண்டும் புதுப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் நிருபம் பத்திரிகை வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இல்லத்திற்கு வேண்டுமே ஆனால் வர வேண்டுமே ஆனால் வருட சந்தா ஆயுள் சந்தான் என்று இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுத்து வருடத்திற்கு 100 ரூபாய் 12 மாதங்கள் வரும். ஆகவே நீங்கள் அதை விரும்பினால் உடனடியாக போதகருக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் அதை பூர்த்தி செய்து இன்னும் புதிதாக நான் நிருபம் பத்திரிகைக்கு பங்காளர்களாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி விருப்பமுள்ளவர்களும் நீங்கள் அதிலே பதிவு செய்யும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் அதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியம் உங்களுடைய பெயர், விலாசம் மற்றும் உங்களுடைய கைபேசி எண். ஆகவே இதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் கடைசி ஓய்வு நாள் அன்று குருத்தோலை ஞாயிறாக நடைபெறும். அன்றைக்கு காலை 8 மணிக்கு பவனி உண்டு. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் குருத்தொலை ஞாயிறில் 8 மணிக்கு நீங்கள் பவனியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் மனதிலே கொண்டு நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். பரிசுத்த வார ஆராதனை அந்த வாரத்திலே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும், பெரிய வியாழன் ஆராதனை, பெரிய வெள்ளி ஆராதனை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். குறிப்பாக பெரிய வியாழன் அன்றைக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். பெரிய வெள்ளி காலை 9 மணி முதல் நடைபெறும் ஆராதனை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதிலே மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். சுயவெறுப்பு உண்டியல் எடுக்காதவர்கள் உங்களுடைய சுயவெறுப்பு உண்டியல் ஆயத்தமாய் இருக்கிறது. பிள்ளைகள் நீங்கள் அதை பெற்று செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்கான டொனேஷன்ஸ் தேவைப்படுகிறது, பூக்கள் வாங்குவதற்கு. ஆகவே பிள்ளைகள் கடந்த வருடங்களைப் போல இந்த ஆண்டுகளிலும் நீங்கள் அதற்கு உங்களுடைய டொனேஷன் மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஏப்ரல் மாதம் 1வது ஓய்வு நாள் பண்டிகை ஆராதனை 5 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் இதெல்லாம் மனதிலே வைத்து ஜெபித்து கொள்ளுங்கள். தவறாமல் நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தின் பின்பாக ஆண்கள் ஐக்கியத்திற்கான நோட்டீஸுகள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பேராய அளவிலான ஆண்கள் ஐக்கிய மாநாட்டுக்கான நோட்டீஸுகள் மற்றும் இந்த வருட கேலண்டரின் சில ஒரு 10-12 கேலண்டர்கள் இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய நண்பர்கள், இனஜன பந்துக்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் அதை எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த நாட்களிலே நாம் பண்டிகையெல்லாம் முடித்த பிறகு அதை அறிவிப்பு கொடுத்திருந்தோம். யாரும் எதுவும் அதை குறித்து கேட்கவில்லை. ஆகவே இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அதை நீங்கள் எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆராதனை முடிந்த பின்பு சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளிக்கான காரியங்களை குறித்து யோசிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 279வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். அன்பே அன்பே ஆரோயிர் உறவே, இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 279வது பாடல். அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, அன்பே உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா.
பெரிதையா. அன்பே 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 ஆருயிருரவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளை நரலோகரிலென்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளை நரலோகரிலென்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிருரவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கற்பித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முதலாவது நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூறவும் பிறரிடத்திலே அன்பு கூறவும் அந்த அன்பு மேன்மை என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போது ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, குழப்பத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைகளை உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் பிள்ளைகளுடைய தேவைகளை, வாஞ்சைகளை, விருப்பங்களை சந்தித்து வழி நடத்துங்க சுவாமி. வர தடைப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட தேவநீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள், ஐயமம் ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிற காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளையும் தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதங்களை உடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.